சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா பல செய்தியாளர்கள் சந்திப்பு அது சிவசங்கர் மூலமாக நடத்தப்பட்டது, மற்ற அமைச்சர்கள் மூலமாக நடத்தப்பட்டது, துறை செயலாளர்கள் மூலமாக நடத்தப்பட்டது. இல்ல எதுவுமே பேசலாம் சொல்றீங்களா? சிவசங்கர் ஒரு டேட்டா சொன்னாரு, அந்த டேட்டா படி நான் போய் அதை நினைச்சிட்டு இல்ல இல்ல மறுப்பு இல்ல. காந்தி சார் இப்ப உள்ள அந்த இப்ப இருங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி 4.5 வருஷமா சொன்னாங்க, எடுக்கல நீங்க. இப்ப அன்புமணி ஒரு கூட்டம் போடுறாருல்ல, அந்த கூட்டத்துக்கு சரின்னு எதுக்கு நீங்க ஒப்புதல் கொடுக்குறீங்க? அந்த தீர்மானத்துக்கு சரின்னு. அப்ப சரின்னும் போது ஏன் 4.5 வருஷம் நீங்க செய்யல? அதுக்கு மட்டும் புகழேந்திய பதில் சொல்லுங்க பாப்போம். 4.5 வருஷமா நீங்க கடப்பல் போட்ட ஒரு விஷயத்த அன்புமணி முன்னெடுத்து செய்யறாரு, அது அரசாங்கத்துல கொடுக்குறாரு, அரசாங்கமும் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டுன்னு வச்சீங்க. அதை ஏன் நீங்க அந்த தீர்மானத்துக்கு நீங்க நாங்க கூட்டத்துல கலந்துக்கலாம், ஆனா அந்த தீர்மானத்தை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்றீங்க. ஏன் ஆளுங்கட்சியா இருக்கும் போது நீங்க ஆதரிக்கலன்னு கேக்குறேன்னா குற்றச்சாட்டு புரியுதா இல்ல உங்களுக்கு? இல்ல புரியுது. அது நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆதரிக்காத உங்களுடைய மனங்கள், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பிஏக்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி இப்பவும் எடுக்கலையே. இப்பவும் என்ன சொல்றாங்க? இப்பவும் மத்திய அரசு எடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசு நீங்க ஒரு அந்த கூட்டத்துல நிறைவேற்ற தீர்மானம் நியாயமானது, அது சரின்னு சொல்லுங்கன்னு சொல்றீங்களா? என்ன விதத்துல உங்க அரசியல் இல்ல? இது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமா வசிக்கின்ற தமிழகத்தில் நீங்க கையில எடுத்ததனுடைய விளைவு நீங்க வட மாவட்டத்துல பூரா காலியானீங்க. இல்ல அதிமுக உண்மை இருக்கு. காலியாகிறதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்றீங்க? வட மாவட்டங்கள்ல பெரிய முகம் சொல்லிட்டு இருக்கிற ஜெகத்ராஜன் பையனை முன்னாடி காந்தி சார், வட மாவட்டங்கள்ல அதிமுக அதிக இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியால் வெற்றி பெற்றிருக்குன்னு அந்த சிவி சண்முகமே சொல்றாரு. அதிமுக முன்னெடுத்ததா அந்த பிரச்சனையை? சொல்லுங்க. பாட்டாளி வன்னியர்களா வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன் போய் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா, ஓகே, திமுக நான் சொன்னல இந்த விஷயத்தெல்லாம் அவங்க முன்னெடுத்து செய்யல. ஓகே, கேக்குறாரு. புகழேந்தி சார் கேக்கலாம். புகழேந்தி சார் கேக்கலாம். ஆதரவாவே பிரச்சாரம் பண்ணாத வேற விஷயம். புகழேந்தி சார் எத்தனையோ முறை இவங்க தலைமையிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க வட மாவட்டங்கள்ல வன்னியர்களை இந்த மாதிரி நீங்க புறக்கணிக்கிறது மிகப்பெரிய தேர்தல் தோல்வியை நீங்க சந்திக்கின்ற சூழ்நிலையில வரும் இப்ப அப்படின்னு சொன்னா. அப்ப இவங்க கேட்கல. இவங்க என்ன ஐடியா பண்ணாங்க தெரியுமா? இல்ல புரிஞ்சுது. நீங்க காந்தி சார் ஆன்டி வன்னியர் மோட் அப்படி ஒண்ணு எடுப்போம். இல்ல காந்தி இப்ப இந்த புகழேந்தி சார் இதை பத்தி சொல்றேன் நான். இந்த வன்னியர் அமைப்புக்காக பல போராட்டங்களை நடத்தியவன் தான். பல போன்றிருப்பு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சதுக்கு அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதுன்னா, இப்ப கடலூர்ல அவரு புகழேந்தி இருக்கிற கடலூர்லயே ராமசாமி பேடாச்சாருக்கு மணிமண்டபம் கட்ட வச்சது பெருமை எங்களை சேரும். எல்லாமே எங்களுக்கு உரிமை இருக்கிறதுனால பேசுறோம். மோடு எடுத்தா நம்ம வெற்றி பெற்றலாம்னு 2 தேர்தல்ல நீங்க வெற்றி பெற்றீங்க. அது தாவேகா என்ற இயக்கம் வருவதற்கு முன்பு நீங்க நினைச்சது வெற்றி பெற்றுச்சு. அதே நீங்க மறுபடியும் இது நீ வெற்றி பெறுவான்னு நினைச்சு ஒரு தப்பு கணக்கு போட்டீங்க. அதனுடைய பிரதிபலனை இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கு. ஓகே, இது தொடர்பா புகழேந்தி சார் முதல் கருத்தை நான் திருவாரூர் காந்தி சார், இப்போ தமிழக வெற்றி கழக அரசுக்கு வேற ஏதாவது புதிய சிக்கல் எதுவும் இருக்குதான் நினைக்கிறீங்க சார்? தொடர்ந்து அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா மற்றும் பல்வேறு வழக்குகள் கைது, இது தொடர்பாக தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதிமுகவை சேர்ந்தவர் இல்ல புகழேந்தி சார் காந்தி சார் ஜெகத்ராஜனுடைய பையன் கேட்டீங்களா? காந்தி சார் நீங்க கேட்டீங்க, நான் கேட்கிறேன். பையனே போகும்போது நம்மளா போனா என்னன்றத உருவாக்குற சூழ்நிலை அன்றைக்கு உருவாயிட்டு இப்ப